திருமந்திரத்தில் 7வது தந்திரத்தில் 10வது தலைப்பு அருள் ஒளி. இதில் ஒரு 9 பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு அருள் ஒளியில். ஸோ இங்கே அருள் ஒளி என்றால் என்ன அப்படின்னா, இப்போ மேலேருந்து 7வது தந்திரத்திலே பார்த்தோம்னா லிங்கம்னா என்னன்னு சொல்லியிருப்பார். முதல்ல 6 ஆதாரம்னா என்னன்னு சொல்லியிருப்பார். அப்புறம் லிங்கம்னா என்னன்னு சொல்லியிருப்பார். அப்புறம் எப்படி வழிபடுதல் என்பதற்கு சம்பிரதாயம் என்று ஒன்று சொல்லி கொடுத்துருப்பார். எப்படி இறைவனை வழிபடுதல் சம்பிரதாயம்னா, சம்பிரதாயம்னு சொல்லுவோம். இந்த சம்பிரதாயத்தில் தான் இப்போ இதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதற்கான நியதி என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்புறம் அப்படி நியதிப்படி வழிபடும்போது நமக்கு என்ன கிடைக்குது, அந்த இங்கே உலகம் ஃபுல்லாக அருள் இருக்குது, அந்த அருள் தான் நமக்கு கிடைக்கும் அந்த நியதியை கடைபிடிக்கும் போது அப்படின்னு சொல்லி அடுத்து திருவருள் வைப்பு வச்சிருக்கார். அதற்கு அடுத்து தான் நீங்கள் அருள் ஒளி என்று சொல்லப்படுது. அருள் என்று சொல்லப்படுவது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று தான் அருள். இந்த அருள் வழியாகத்தான் நம்மளது வினைகள் தீருகின்றது, இந்த மாயை தீருகின்றது. எல்லாமே தீர்ந்துச்சுன்னா இப்போ தூய்மை அடைகிறோம், நாமும் இறைவன் என்ற நிலையில் அந்த வீடு பேரு முக்தி இதை நம்ம அடையிறோம். அப்போ அந்த ஒளி என்று சொல்லப்படுவது எதுனா ஒரு வெளிச்சம். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதர் துன்பத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு புராண கதைகள் எடுத்துட்டோம்னா குசேலர் எடுத்துக்குவோம். குசேலர் கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப துன்பத்திலமான ஒரு வாழ்க்கை முறை தான் வாழ்ந்துக்கிட்டே இருந்தார். கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு அவள் எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் அவளை சாப்பிட்டோன்னே இறைவனது கிருஷ்ணருடைய அருளானது முழுமையாக குசேலருக்கு கிடைச்சிடுச்சு. கிடைச்சவொடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒன்றுமே கேட்கல. இந்த இடத்துல குசேலர் எனக்கு வீடு கொடு, பணம் கொடு, காசு கொடுங்க, அவளை கொடுத்துட்டு வந்துட்டார். கேட்கறதுக்கு அச்சப்பட்டுட்டு வந்துட்டார். திருப்பி வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக மாட மாளிகை கோபுரங்கள் செல்வ செழிப்போடு இருக்குது வீடு. அப்போ அதுதான் இங்கே ஒளி என்று சொல்லப்படுவது. கிருஷ்ணர் குசேலருக்கு அருளை தான் கொடுத்தாரு. அந்த அருளினுடைய பலன் எது, குசேலருக்கு என்னென்னலாம் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையோ அத்தனையும் அவருக்கு கிடைத்து விட்டது. ஸோ இப்போ அருள் ஒளினா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு இன்னொரு பொருள் கூட இருக்கு. நான் இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் குசேலருடைய வரலாறை சொன்னேன். உலக ரீதியாக இதை சொன்னால் எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இன்னொன்று ஒளி இருக்கிறது. அது ஒளி என்னன்னா, இப்போ இந்த திருவருள் ஃபுல்லாக உலகத்தில் நிறைஞ்சிருக்கு அப்படின்றது போன தலைப்பில் ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ இந்த திருவருளை சரியாக யார் ஒருவர் பயன்படுத்தி கொள்கிறார், அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல குசேலருக்கு கிடைச்ச மாதிரி இந்த உலக வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான தேவையான செல்வம் இதெல்லாம் கிடைச்சிடும். செல்வம் தான் இறுதியானா இல்லை, அதற்கு மேலாக இறைவனை சென்று அடைய வேண்டுமே, முக்தி வீடு பேரை பெற வேண்டும் இல்லையா? அப்போ என்ன வேணும் அவங்களுக்கு அப்படின்னா, ஒன்று வினைகளை பாவங்களை எல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒன்று. அப்போ அருளை பெற்றுக்கொள்வதால் அதனையும் நாம் அழித்து கொள்ளலாம் என்பது ஒன்று. இரண்டாவது ஞானம் பெற வேண்டும். ஞானம் இருந்தால் தான் இறைவனை இங்கு உணர முடியும். ஞானம் இல்லாமல் இறைவனை உணர முடியாது. பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்மலாம் பேசிக்கிட்டே இருக்கோம், சிவன் இருக்கார், விஷ்ணு இருக்கார், பிரம்மா இருக்கார், இவங்களுக்குள்ள திருவருள்னா என்ன, சிவலிங்கம்னா என்ன, ஞானலிங்கம்னா என்ன, தனித்தனியாக பிரித்து 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 படிச்சிருக்கோம் எல்லாமே. இதை வார்த்தையில் தான் படிச்சிருக்குமே தவிர்த்து ஞானத்தில் அளவு பார்த்துட்டு உணர்ந்துட்டோமான்னு கேட்டால் இல்லை. அப்போ இந்த இருக்கக்கூடிய திருவருளை நாம் சரியாக பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த திரு அருள் தான் என்ன பண்ணுது, உள்ளே ஒரு ஞானத்தை உள்ளிருந்து வெளிப்பட வைக்கும். எப்படி குசேலருக்கு அங்கே அருளை கொடுத்தோன்னே இங்கே செல்வம் வெளியில் வந்துச்சோ, அது போலவே நமக்கும் இறைவனது திருவருளை சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நமக்குள்ள இருந்து அந்த ஞானமானது வெளிப்படும். ஸோ அதான் இங்கே அருள் ஒளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உலக ரீதியாக பார்த்தால் உலகத்துக்கு தேவையான செல்வங்கள் அது நிலையற்றது. ஆனால் பிறவி இல்லாத நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் இங்கே ஞானமானது உள்ளிருந்து வர வேண்டும். ஸோ அதான் இந்த இடத்துல அருள் ஒளி என்று இந்த தலைப்புக்கான பொருள். முதலடியில் அருளில் தலை நின்று அறிந்து அழுந்து ஆகார், இது முதலடி. அருளில் தலை நின்று அப்படின்ற. ஸோ அருள் ஒன்று இருக்குது. இப்போ திருவருள் ஃபுல்லாக படிச்சிட்டோம், இத்தனை பாடல் இருக்குது. இப்போ இந்த உலகத்தில் அண்டசரா சொல்ல திருவருள் இல்லாத பொருள் என்று எதுவுமே இல்லை அப்படின்னு படித்தாச்சு. நம்ம உபயோகப்படுத்துகிற ஃபோனில் இறைவனத்து திருவருள் இருக்குது, தண்ணி குடிக்கிற வாட்டர் பாட்டிலில் திருவருள் இருக்குது, சாப்பிட்ற பிளேட்டில் திருவருள், எல்லா இடத்துலையும் திருவருள் இருக்குது. ஆனால் அது இப்படி இருக்குன்றதே நம்ம இன்னைக்கு வரைக்கும் படிக்க தான் செஞ்சுருக்கோமே தவிர்த்து தெரிஞ்சுக்கிட்டோமா உணர்ந்துட்டோமான்னு கேட்டால் இல்லை. அப்படி உணர்ந்து கொள்ளும் பொழுது அப்போ தான் நமக்கு அந்த அருள் நமக்கு கிடைக்குது. அதான் அருளில். அப்போ கிடைக்கக்கூடிய அந்த அருளில் தலை நின்று அப்படின்னு சொல்கிறார். தலை நின்று அப்படின்னு சொல்லப்படுறது தலையாய அப்படின்னு ஒரு வார்த்தை திருமந்திரத்தில் படுத்துவார். தலையாய அப்படின்னா அதிலேயே உறுதியாக நிற்றல்.
தலை இதை மட்டுமே நான் இதை செய்யாமல் நான் வேற வேலையை செய்ய மாட்டேன்ப்பா என்று உறுதியாக நிற்றல். ஸோ அப்போ தலை நின்று அருளில் தலை நின்றுனா இறைவனது அந்த பேரருள் இருக்கு இல்லையா, வெளிச்சம் சொல்லணும் இல்லைங்களா, அந்த பேரருள் அதில் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும், எப்படியாவது அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு உறுதியோடு நிற்கணும் மனசு. இந்த அருள் இல்லாமல் எனக்கு வேறு எதுவும் இல்லைப்பா அப்படின்னு. அது எப்படி இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலான்னா, இப்போ நம்ம ஒரு செயல் செய்ய போகிறோம். செயல் செய்யும்போது இந்த செயலில் இறைவனது திருவருள் இருக்கா திருவருள் இருக்கா திருவருள் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வினாடியும் அதை யோசித்து பார்த்து செய்தல். தண்ணி குடிக்கும் போது கூட தண்ணி தாக எடுக்குது, இப்போ தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். இப்போ இந்த இறையருள் இந்த இடத்துல இருக்காப்பா, நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கணும். கேள்வி கேட்டால் அதற்கு பதில் என்ன? நிச்சயமாக திருவருள் இருக்கு. திருவருள் இருக்கிறதுன்றதுனால தான் அந்த தண்ணீரை நமக்கு குடிக்கும்போது உள்ள தாகம் தீருது, உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்துக்கள் எல்லாமே கிடைக்குது. இப்போ இந்த தண்ணி நம்ம கையிலுக்கு முன்னாடி வர்றதுக்கு இறைவன் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு. என்றைக்கோ ஒரு நாள் மழையாக பேஞ்சிருக்காரு இல்லைங்களா. ஸோ மழை தண்ணியை தூய்மையாக ஒரு எப்படியோ ஏதோ ஒரு வகையில் ஆர்வ வழியாகவோ இல்லை ஏதோ ஒரு வகையாக நமக்கு முன்பாக அந்த நீர் நமக்கு முன்னாடி நிற்கிதுன்னா அதற்கும் இறைவனது திருவருள் தான் காரணம். தண்ணி இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். ஆனால் நமக்கு சர்வசாரமாக முன்னாடி உட்காந்து தண்ணி குடிக்கிறோம். இது போலத்தான் உணவு சாப்பிடுதல், நடந்து போகிறது, நடந்து போய்கிட்டே இருக்கோம். இப்போ தண்ணி குடிக்கல, சாப்பிடல, ஒன்றும் செய்யலை, நம்ம நடந்து போகிறோமே, இதில் திருவருள் இருக்கா? நிச்சயமாக திருவருள் இருக்குது. அதனால தான் நம்ம கால் உறுதியாக நடக்கிறோம். ஏன்னா திருவருள் இல்லைன்னு வச்சுக்குவோம், எவ்வளோ பேர் உலகத்தில் பார்க்கறல கால் இருக்கும் ஆனால் நடக்க முடியாது, பக்கவாதத்தில் இருப்பாங்க, முட்டி வலின்னுவாங்க, நடக்க முடியாது இல்லை. பார்க்குறோம், கண்ணு நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் கண் பார்வை தெரியாது, பார்க்கறதுல கூட திருவருள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய செயல்களில் இறைவனது திருவருளானது இருந்து கொண்டே இருக்கிறது. இதை நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த திருவருளை எப்படிப்பா நம்ம மேற்கொண்டு பெற்றுக்கொள்ளுதல், இன்னும் எப்படி அதை பயன்படுத்திக்கிறது அப்படின்ற சிந்தனை இருக்கு இல்லையா. இந்த சிந்தனை தான் அருளில் தலை நின்று, அதை சிந்திச்சுட்டே இருக்கணும். அடுத்து என்ன சொல்றாரு? அறிந்து அழுந்து ஆகார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப திருவருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அது எப்படி பயன்படுத்துறது முழுசா அறிந்துங்கிறார். அப்படின்னா நான் முழுசா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதிலே அழுந்து ஆகார் அப்படின்றாரு. அழுந்து அப்படின்னா முங்கிறது. நம்ம அழுத்துதல்னு சொல்லுவோம்ல. இப்போ உதாரணத்துக்கு தண்ணியில் ஏதாவது ஒரு பொருளை போனால் நல்லா அழுத்தி உள்ள தள்ளு அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி அழுந்து என்றால் அதிலே மூழ்குதல். இப்போ இந்த இடத்துல அருள் முழுசாக இருக்குது. இந்த அருளில் யார் ஒருத்தர் முழுசாக அதிலே அமிழ்ந்து ஆகார் அப்படிங்கிறார். ஆகாதுன்னா ஆகாதவங்க அப்படின்னு பொருள். இப்போ இன்றைக்கெல்லாம் கூட நாம் அப்படி தான் இருக்கோம். நம்மளை சுற்றி இவ்வளவு அருள் இருக்குல்ல. நான் எத்தனை சொன்னேன், பார்க்கறதுல அருள் இருக்குது, நடக்கிறதுல அருள் இருக்குது, சாப்பிட்றதுல தண்ணி, எல்லாத்துலேயும் இறைவன் அருள் இருக்குது. இப்போ இந்த பாடலை படிக்கும் போது ஆமாம் இதெல்லாம் அருள்ல அப்படின்னு நமக்கே ஒரு சின்ன சிந்தனை வரும். பல நேரங்களில் மனசு அது கூட ஏற்றுக்கொள்ள, இதெல்லாம் இயற்கை தானே, இது எப்படி அருள் ஆகும்னு கூட பலருக்கு தோணலாம். அதனால் இத்தனையும் அருள் தான். இதை நம்ம படிக்க தான் செய்கிறோமே தவிர்த்து உணர்றதுக்கு முயற்சி செய்கிறோமான்னு கேட்டால் இல்லை, இனிமேட்டு முயற்சி செய்வோமான்னு தெரியாது. அப்போ அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதில் இருக்குன்னு. அப்போ அருள் இருக்குன்னா என்ன செய்யணும், அதை இன்னும் கொஞ்சம் எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது என்று ஒரு சிந்தனையில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தோம் என்றால் அதுதான் உள்ளே அழுந்தி செல்லுதல். ஆனால் நாம் இங்கு அழுந்தி செல்லவில்லை, அதான் அழுந்து ஆகார் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லாதவங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்குலாம் என்ன இருக்கா இந்த இடத்துல? அருளில் தலை நில்லார் ஐம்பாசம் நீங்கார் அப்படின்னு சொல்றாரு. யாரெல்லாம் இந்த இடத்துல இந்த அருளெல்லாம் தலை நிற்காம இருக்கிறாங்களோ, தலை நில்லார் அப்படிங்கிறது. தலை நில்லார் என்ன? இப்போ நம்மலாம் இருக்கோம் இல்லையா, இதே மனநிலையில தான். இதில் இருள் இருக்குன்ற சிந்தனை கூட இல்லாத நிலையில் நாம் இருக்கின்றோம். சிந்தனை வரணும் வந்து இப்போ லேசாக தெரிஞ்சிருக்கோம், ஆனாலும் இப்போ யோசிப்போமான்னு கேட்டால் தெரியல. ஸோ அந்த சிந்தனை இல்லாதவங்க யாருமே ஐம்பாசம் நீங்கார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கே 5 விதமான பாசங்கள் இருக்கின்றது. அது என்ன 5 விதமான பாசங்கள்னா, 5 புலன்களினால் வரக்கூடிய பாசங்கள். கண்ணு பார்க்கறதுலலாம் ஒரு ஆசைப்படும் இல்லைங்களா. கை எதையாவது ஒன்று தொட்டு பார்த்து ஏதாவது ஒரு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கே இது வாங்கலாமே அப்படின்னு தோணிடும் இல்லைங்களா. ஸோ தொட்டு இல்லை ஒரு குழந்தை இருக்குன்னா கூட உடனே கையில் அந்த குழந்தைய தூக்கணும்னு ஒரு ஆசை வரும், இயற்கை இல்லைங்களா. இது உணர்தல் என்று சொல்லக்கூடியது இது. அப்புறம் காதில் கேட்குறது, பாட்டு கேட்குறதுக்கு பலருக்கு பிடிக்குது இல்லை, பலருக்கு சில பாடல்கள் பாடுறதுக்கு பிடிக்கிறது, பேசுறதுக்கு பிடிக்குது. ஒவ்வொன்றுக்கும் இந்த 5 புலன்களை ஏதோ ஒரு பாசம் இருந்து கொண்டு தான் இருக்குது. இது அவர்களை விட்டு நீங்காதவர்களாக இருப்பார்கள். ஏன்னா அந்த பாசங்கள் எப்பொழுது நீங்குகின்றதோ, 5 புலன்கள் எப்போ ஒடுங்குதோ அப்போ தான் இறைவனை சென்று அடைய முடியும். அந்த இறைவனது திருவருளை முழுமையாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும்.
ஆனால் ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்குன்னா மாயையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. மாயையில் இருந்தாலும் ஏன் மாயை விட்டு விலக வேண்டும் என்றால் இந்த பாசங்கள் போக வேண்டும். இது வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பு. ஒன்று போகணும்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அதுவும் போகணும். அதுபோல் இங்கே பாசங்கள் போனால் தான் மாயை போகும். மாயை போனால் தான் மாயை போகும். அப்புறம் தான் அந்த முக்தி என்று ஒன்றை அடைய முடியும். ஆனால் என்ன சொல்கிறாரு, அருளில் யார் ஒருத்தர்லாம் தலை நிற்காமல் இருக்கின்றார்களோ, அதாவது மனதில் உறுதியாக இதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களை விட்டு 5 பாசங்களும் அவர்களை விட்டு நீங்காது. அதாவது 5 புலன்களினால் வரக்கூடிய பாசங்களும் நீங்காது அப்படின்னு சொல்லிட்டார். இது 2வது அடியில். 3வது அடியில் அருளின் பெருமை அறியார் தெரியார் அப்படின்னு சொல்றார். அருளினுடைய பெருமை என்று சொல்லப்படுவது பலமுறை சொல்லியிருக்கோம். பெருமை என்றால் பலன் என்று பொருள். அப்போ அருளில் இருக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, இப்போ சொன்னோம் அருளுடைய பலனை நுகர்ந்து கொண்டால் உலக ரீதியாக என்னென்னலாம் தேவைப்படுதோ அதுவும் நமக்கு கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை சென்று அடைவதற்கான அதுவும் நமக்கு கிடைக்கும். அந்த ஞானமும் இங்கு நமக்கு கிடைக்கும். அதான் இந்த இடத்துல அருளினுடைய பெருமை. இதை அறியார் அப்படிங்கிறாரு. தெரிஞ்சிக்காதவங்க யார் யாரெல்லாம் அந்த அருளில் இவ்வளோ பெருமை இருக்கா, அதனுடைய பலன் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிக்காதவங்க செரியார் அப்படின்றார். செரியார் அப்படின்னா ஒரு பொருள் செரிதல் அப்படின்னா ஒரு பொருள் மேன்மேடுதல் என்று பொருள். உதாரணத்துக்கு பால் வந்து செறிவடைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகிடும், பாலில் கொஞ்சம் உரமோரோ ஏதோ ஒன்று மோரை கொஞ்சம் ஊற்றிட்டோம் அப்படின்னா அது செறிவடைந்தால் என்ன ஆயிரும், தயிராக மாறிடும். தயிரை நம்ம கரெக்டாக பயன்படுத்தினோன்னா அது செறிவு பண்ணால் மோராக மாறிடும். மோர் வெண்ணெயாக மாறும், வெண்ணெய் தயிராக மாறும், ஸோ நெய்யாக மாறும் கடைசியில். இப்படி ஒரு பொருள் செறிவடையும் போது தன்னை விட மேன்மை நிலையை அது அடைந்து கொள்கிறது. அப்போ நாமும் இங்கு மனிதர்கள் என்ற ஒரு நிலையில தான் இருக்கோம். மாயையில் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய மனிதர் என்ற பெயரோடு இங்கே இருக்கிறோம். இந்த அருளினுடைய உண்மையான பலனை நம்ம தெரிஞ்சிக்கல அப்படின்னா நாம் இங்கு மேன்மை அடைய முடியாது. அதை தான் 3வது அடியில் சொல்கிறார். நான் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுமே யாராக இருந்தாலும் சரி, இறைவனது அருளை அதனுடைய பலனை தெரிந்து கொள்ளாதவர்கள் அவர்கள் மேன்மை அடைய மாட்டார்கள். இது 3வது அடியில் சொல்கிறார். 4வது அடியில் அருளில் பிறந்திட்டு இறந்து அறியாரே, இறந்து அறிவாரே அப்படின்னு சொல்கிறார். அருளில் பிறந்துட்டு, இப்போது இறைவனது அருள் இருக்கிறதுனால தான் நம்ம பிறந்திருக்கோம். இல்லைன்னா நிச்சயமாக பிறந்திருக்க மாட்டோம் இல்லைங்களா. இன்னும் பிறக்காத ஜீவன்கள்லாம் எவ்வளோ இன்னும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குன்றது ஒன்று. அப்படியே பிறந்தா கூட நம்ம திருவாசல படிப்போம்ல, புல்லாய் பூண்டாய் புழுவாய் பறவையாய் விலங்காய் பாமைன்னு நிறையா இத்தனை பிறப்புகள் தான் இருக்கே தவிர்த்து மனுஷ பிறப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அரிதறிது மானிடதாய் பிறப்பது அரிது, அவையார் பாடியிருப்பாங்க, ரொம்ப அழகான பாடல். அதுபோல் அருளில் பிறந்துட்டு அப்படிங்கிறது முதல்ல பிறந்தாச்சு, இறைவன் அருள் இருக்கிறதுனால பிறந்தாச்சு. ஆனால் அந்த அருளை வந்து சரியாக பயன்படுத்தி முதல்ல தெரிஞ்சிக்கவே இல்லையே எங்கள் அருள் இருக்குன்னு சொல்லிட்டு. தெரிஞ்சிக்காததுனால என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல இறந்து அறிவாரே அப்படின்னு சொல்றாரு. இந்த இட்டு என்ற வார்த்தைக்கு என்ன பொருள், பிறந்து இட்டு அப்படின்னா பிறந்தாச்சு, இந்த உலகத்தில் வந்து இட்டுனா நம்முடைய செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுறோம். மாயை காரணமாக உலக ஆசை காலமாக ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா, அதான் இட்டு. அதுக்கு கூட இறைவனது அருள் இருக்கார், இருந்தால் தான் செய்ய முடியும். ஒரு சினிமா பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது, போய் சினிமா பார்க்கறனா அது கூட இறைவனது அருள் வேணும். ஏன்னா சினிமா பார்க்கறதுக்கு கண்ணை வந்து உணர்த்தணும். ஐயா கொஞ்சம் மீட் போட்டுக்கோங்க ஐயா. ஸோ உலக ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு போதை வஸ்துவே பயன்படுத்துகிறார் அப்படின்னா கூட நாக்குக்கு அதனுடைய சுவை தெரியணும், மூளைக்கு அதனுடைய போதை தெரியணும், அப்போ தான் அதால் அவர் அனுபவிச்சுக்க முடியும். ஸோ இதான் இந்த இடத்துல இட்டு பிறந்து இட்டு அந்த அருள் இல்லாமல் உலக ரீதியாக போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அடுத்து இறந்து அறிவாரே அப்படின்னு சொல்கிறார். இறந்துடுறாங்களாம் அவங்க. இப்போ இறந்த வரைக்கும் அவங்க என்ன தெரிஞ்சவங்களா இருக்காங்க, அறிவாரேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அப்போ இறந்ததுக்கப்புறம் அவங்க அறிஞ்சிக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல இறப்பதற்கு முன்பாக அறிவாரேன்னா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா உலக அறிவை மட்டும்தான் அவர்கள் தெரிந்து கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இறப்பு வரைக்கும் தான் தெரியும், இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு இங்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த அறிவு கிடையாது. ஞானிகளுக்கு தெரியும் இறந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்கணும். அதன் வழியாக பல நூல்கள் வந்திருக்கு. இறந்தவொடனே ஒரு ஆன்மானா என்ன, அது எப்படி போகும், இன்னொரு உடம்புக்குள்ளே எப்படி போகும், எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும், இப்படி
சாதாரண மனிதர் இப்போ இந்த பிறந்து மாயையிலே இருந்துட்டு இறந்து போகிறாங்க இல்லையா, அவங்களாம் எதை தெரிஞ்சுக்கிறாங்க? வெறும் உலக அறிவை தான் தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி சாப்பிட்றது, எப்படி தண்ணி குடிக்கிறது, எப்படி நடக்கிறது, எப்படி கார் ஓட்டுறது, இவ்வளோ தான் தெரிஞ்சுக்குவாங்களே தவிர்த்து வேறு எதுவும் அவர்களால் தெரிந்து கொள்ள முடியாது. இதான் நாலாவதடியில் சொல்கிறேன். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இங்கே அருள் என்ற ஒன்று இந்த உலகம் முழுவையும் பரவி நிற்கின்றது. இறைவனது அருள் இங்கு இல்லை என்று எதுவும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த அருளை உறுதியாக அடைந்தே தீர வேண்டும். இன்றைக்கும் பெற்றுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த இறைவனது திருவருளில் இன்றும் ஒரு மனிதரும் ஒவ்வொரு உயிர்களும் நுகர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதை மேலும் எப்படியாவது அந்த அருளை பற்றி கொள்ள வேண்டும் என்று உறுதியாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ஸோ அப்படி இல்லாதவர்கள், அந்த அருளிலேயே இல்லாதவர்கள், தெரிந்து கொள்ளாதவர்கள், இந்த 5 விதமான புலன்களினால் வரக்கூடிய பாசங்களை விட்டு நீங்காதவர்களாக இருப்பார்கள். அப்படி அந்த அருளை தெரிந்து கொண்டவர்கள், அதனுடைய பலனை தெரிந்து கொண்டவர்கள் மேன்மை அடையாதவர்கள். தெரியாமல் இருப்பவர்கள் தங்களை மேன்மைப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். இறப்பு முதல் பிறப்பு வரைக்கும் தான் என்ன வாழ்க்கை முறை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அதிலேயே வாழ்ந்து கொண்டு மேன்மை அடையாத நிலையிலேயே அவர்கள் இறந்தும் போவார்கள். இறப்பு வரைக்கும் உலக ரீதியாக தான் என்ன செய்தோமோ அந்த அறிவை மட்டும்தான் பெற்றுக்கொள்வார்களே தவிர்த்து அதற்கு அடுத்து மேன்மையான ஒரு அறிவை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. இதான் அந்த பாடலில் சொல்கிறாரு. அப்போ எங்கள் அறிவு என்று சொல்லப்படுகின்றது 6 அறிவு பெற்ற மனிதனாக பிறக்கின்றான். இறுதி வரைக்கும் அவன் 6 அறிவு வரைக்கும் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இறந்து போகிறான். ஆனால் அதற்கு மேலாக 7ஆம் அறிவு இருக்கிறது. 8, 9, 10 என்று இங்கே அறிவுகள் 10 அறிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இறைவனது திருவருளை சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா மேற்கொண்டு சொல்லப்படுகின்ற அந்த 4 அறிவையும் கூட நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். எப்படி தெரிஞ்சு முடியும்? அந்த திருவருளை சரியாக எப்படியாவது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நுகர்ந்து கொள்ளுதல். அந்த பாடலுடைய கருத்து.